ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபா ஆன் வீல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டில் ஆர்ட்காக வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த ஃபுல் பாட்டிலுமே வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு திக்கு கோட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல் பாட்டிலுமே வந்து நல்ல கவர் ஆகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு திக் கோட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஃபைன் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஃபுல் பாட்டிலுமே வந்து இப்போ நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மீன்வைல் இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஏர் ட்ரை கிளே எடுத்துக்கலாம். ஏர் ட்ரை கிளே எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மெலிசா வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 ரோப்ஸ் மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீட்டாக. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது வந்து ஈவனாக வந்து நமக்கு கிடைக்கும். இதை வந்து எடுத்துட்டு ஒரே ஈவனாக வந்து ஒரு 5-6 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டிலில் வந்து கிளே ஒர்க் பண்ணிடலாம். பாட்டில் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இது மேலே வந்து இப்போ நம்ம ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கிளே வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டிசைன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி வந்து ட்ரேஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து ரேண்டமாக வந்து இன்னைக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒயிட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ரோப் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளே இதை எடுத்து அது மேலே ஒட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு லைனை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ஷேப்பப் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷேப்பப் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிடலாம். இது வந்து ஒரு ஃபேஸ் வந்து நம்ம பாட்டிலில் வரைகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஃபஸ்ட்டு கண்ணு மூக்கு வரைகிறதுக்காக வந்து புருவத்தை ஒட்டியிருக்கோம். இப்போ இதுக்கு கீழே வந்து வாய் வந்து ஒட்டிடலாம் நம்ம. ஸோ அதுக்கு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளே வந்து அப்படியே ஒட்டிடலாம். இந்த கிளே வந்து இப்போ இது மேலே அந்த வாயோட ஷேப்லேயே வந்து வச்சு ஒட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷேப் கொடுத்துடலாம். ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளேவை வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை முன்னாடியே கட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து சம்டைம்ஸ் அது பத்தாமல் போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்மக்கிட்ட மோல்டிங் டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு மோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதோட பேக் சைடு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட பேக் சைடு எடுத்து இதுக்கு நல்ல ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளே வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸோ நம்ம அந்த உதிரைகளோட ஷேப்பை வந்து இந்த ப்ரஷ்ஷோட டிப்பை வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளேவை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து நம்ம கண் வரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒயிட் க்ளூ வந்து கண்ணில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஷேப்பையும் வந்து அந்த கிளே வச்சு நம்ம ஒட்டிடலாம். கிளே வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஸோ நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ கண்ணு
வாய் மூக்கெல்லாம் ஒட்டிட்டோம். இப்போ வந்து அந்த ஹேர்லாம் ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாயில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து ஒரு லைன் ஒட்டி போட்டுக்கலாம். அந்த லிப்ஸை வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு சின்னதாக. ஸோ அதுக்காக வந்து ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு அதையும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டன் அப் பண்ணிக்கலாம். நமக்கு மோல்டிங் டூல்ஸ் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டூல்ஸுமே வந்து நம்ம வந்து மோல்டிங் டூல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மூக்கில் சின்னதாக அந்த இது ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் மூக்குக்கு வந்து ஒரு அழகான ஷேப் வந்துடுச்சு. இப்போ வந்து ஹேரோட ஸ்ட்ராண்ட்ஸ் ஓட்டலாம். அதுக்காக வந்து ஒயிட் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் க்ளூ வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்லியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அந்த கேர்லி ஹேர் மாதிரி அதில் மேலே வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். 4-5 கூட ஒட்டிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவன் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இது மேலே ஒட்ட போகிறேன். ஸோ நமக்கு எங்கெல்லாம் ஸ்ட்ராண்ட்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் வந்து ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டிட்டிங்கன்னா இது வந்து ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த ஹேர் ஸ்டாண்ட்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து நான் 3 ஸ்டாண்ட் ஒட்ட போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இங்கே 2 ஸ்டாண்ட் ஒட்டிட்டோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டாண்டையும் வந்து சைடில் ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்டில் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து நம்மளோட ஸ்கல்ப்சர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியணுன்றதுக்காக இதுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லோ கலர் கொடுத்துடலாம். நம்ம பண்ணியிருக்கிற இந்த க்ளே ஒர்க் மேலே வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரஷஸ் அண்டு பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருக்கேன். அதோட லிங்க்கையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹேரோட ஸ்டாண்ட்ஸு, மூக்கு, வாய் எல்லாத்துக்குமே வந்து சேம் கலர், சிங்கிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்க இந்த க்ளே ஒர்க் ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லோ கலர் அடித்து பெயிண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளுடைய ஆர்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு நம்மளுடைய க்ளே ஒர்க் பண்ண இந்த பாட்டில் ஆர்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கு இல்லையா, அதோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம கொஞ்சம் த்ரெட்டை வந்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் உள்ளன் யூஸ் பண்ண போகிறேன். உள்ளன் யூஸ் பண்ணி அந்த மேல் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த உள்ளன் நூல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா சுற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எல்லோ அண்ட் ப்ரௌன் காம்பினேஷன்றதால ஒயிட் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக வந்து மேலே இப்படி சுற்றிடலாம். இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் பார்த்தோன்னா உள்ளெல்லாம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பாட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய பாட்டில் ஆர்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye.